என்னம்மா அந்த வண்டியில் வந்து பசங்க கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், என்னன்னு தெரியல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன், நீ பேசுனேன், என்ன அடையாளம் தெரியுதான்னு கேட்குறேன், தெரியலன்ட்டு. ஏங்க அந்த பசங்க உங்கள் நிஜமா அடையாளம் தெரியலையா? தெரியலம்மா. 2 பசங்க அண்ணன் தம்பி தான் 2 பேர். சரி, தெரிஞ்சதான் நான் நல்லா அப்பா பேசுகிறேன். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், எனக்கு தெரியலையே. அடையாளம் தெரியாது, நான் என்ன பண்ணுறது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தெரியல யோசனை பண்ணி நல்லா அப்போயே பார்த்துட்டு இப்போ இன்னும் பார்க்க சொன்னேன்னு எனக்கு போய் தூக்கம் வந்துடும், நான் தூங்கிடுவேன். இந்த எங்கள் அண்ணன் வீட்டுக்கு பின்னாடி மாரியம்மன் கோயில் இருக்குல்ல? ஆமாம். அந்த மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தாங்கல்ல. கவர்மெண்ட் இங்கே அங்கே போய் கட்டுச்சு, அது கோயில்காரனே கட்டிக்கிட்டான். அதில் ஒரு அம்மா பூக்காரமாக இருந்துச்சு. பூக்காரமாக இருந்தாங்கல்ல. அந்த 2 சின்ன பசங்களா? அது சின்ன பசங்க தான். பரவாயில்லையே, நல்லா வளர்ந்துட்டானுங்க, நல்லா இருக்கிறானுங்க. கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சா? 2 பேருக்குமே ஆயிடுச்சு. இப்போ நல்லா வேலைக்கு போய் லவ் மேரேஜ் பண்ணா பெரியவன். அதைத்தான் பேசிகிட்டு இருந்த நேரம். லவ் மேரேஜ் பண்ணது நீ பேசுனியாக்கு? லவ் மேரேஜ் பண்ணுது எப்படின்னா ரொம்ப கோடீஸ்வரர் வீட்டில் பொண்ணு கிடச்சிருக்குது அவனுக்கு. ஓ, அப்போ மாரியம்மா படி அளந்துட்டா ஒரே வாக்கில் பெருசாக. சரி, அவனுக்கு ஒரு லக் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஓ சரி சரி. ஆனால் அவங்க அப்பா இறந்து அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமாம், மாரியம்மன் கோயில் பூ கட்டி ஊற்றிட்டு இருந்து ஒரு மாரியம்மன் கோயில் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தது. அது சுத்தம் பண்ணதுக்கு மாரியம்மன் பெருசாக பசங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும் அப்படியே படிச்சா வந்துட்டாங்க. அப்புறம் பையன் என்ன பண்ணியிருக்கா, லவ் பண்ண பொண்ணை போய் பொண்ணு வீட்டில் போய் அம்மாவை கேட்க சொல்லியிருக்கிறா. அவங்க பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஏழ்மை நிலைமையாக இருக்கிறாங்க. இந்த அம்மா ரொம்பவுமே வசதி இல்லாத அம்மாவை பார்த்து தெரியுமல்ல, அவங்க ரொம்ப கோடீஸ்வரர். சரி, கோடீஸ்வரர். இவங்க வீட்லயே போய் இவன் இந்த பையனையவா கட்டுறது அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரர் கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கேட்பாங்கல்ல, நம்மளுக்கு இருக்க வசதிக்கு தகுதியே இல்லையே அப்படின்ட்டு. பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சரி, வீட்டு மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் பெத்தம்மா என்ன பண்ணுவா, சரி வர வழி இல்லை, நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லையோ பையன் நல்லா இருக்குன்னு அனுப்பி வச்சிருச்சு. தாரை வாத்துருச்சு ஒரே வாக்கில். தாரை வாத்து எழுதியே கொடுக்க சொல்லிட்டாங்க. எழுதி கொடுக்குற அளவுக்கு இந்த காலம் வந்துருச்சு. அப்போ இந்த அம்மாவுக்கும் வயசாகுது, சரி பையன் போய் எங்கேயோ நல்லா இருக்குட்டு. இப்போ 2வது பேருக்கு எங்கே கட்டினாங்க? 2வது அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிற அந்த சின்ன பிள்ளை தங்கச்சி இருந்திருக்குது. அதையும் முடிச்சிட்டாங்க. அது கொஞ்ச நாள் ஆகி அப்படியே அதுவும் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சாச்சு. 2 பேருக்கு அங்கே வீட்டு மாப்பிள்ளையா பரவாயில்ல, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓ சரி சரி. அப்புறம் அவங்க அம்மா தனியாக தான் இருக்காங்க, அந்த பூ கட்டுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, ஏன்னா இவங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குமாம்மா. அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் போக சொல்லு. அதனால என்ன பண்ணுறதுன்ட்டு வீட்டோட அந்த அம்மாவை இருக்க சொல்லிட்டா பையன். அந்த அம்மா நான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, எப்போவும் நான் இருக்கிறது ஏதோ வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன், எனக்கு அதுக்கு கௌரவ குறைச்சல் நான் பார்க்கல, நீங்கள் எங்கே மாரியம்மன் கோயிலுக்கு வந்துருச்சு. அந்த அம்மா அப்படியே வந்துருச்சு. பசங்க 2 பசங்க இப்போ நல்லா இருக்காங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க, சொத்து தான் பெருசுன்னு போயிட்டாங்க. சரி, அம்மா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, படிக்க வச்சு எல்லாம் பண்ணி, அப்பா இல்லாமல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்து தாரை வார்த்தையும் கொடுத்தாச்சு. சரி, கொடுத்தா போகுது போ. அவங்களுக்கு தான் இப்போ பசங்க சொந்தமாக இருக்கிறாங்க. ஆமாம், அதனால இந்த அம்மாவுக்கு ஒரே மனவேதனையாக இருந்திருக்குது. சரி, பசங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு இந்த அம்மாவும் மனவேதனையாக அப்படியே தனியாக இருந்திருக்குது. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருக்காங்க, 1 வருஷம் கூட ஆகலை. 1 வருஷம் கூட ஆகாமல் அங்கே வந்து வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் எத்தனை வேலை கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க. சரி, வேண்டாத்தது பேசியிருக்காங்களாட்டு இருக்குது. அந்த பசங்க சங்கடம் வந்து வந்தாச்சு, வெளியே வந்துட்டாங்க. அம்மாவை தேடி வந்துட்டாங்க. ஆமாம், அந்த பிள்ளைகள் வந்துச்சா? பிள்ளைங்க வந்துடுச்சு. பிள்ளைகளுக்கா இப்போ இருக்க பிடிக்கலையாமா, அப்பா அம்மா பண்ணுறது சரியில்லை, நாங்கள் கட்டினவங்க கூடவே வர்றான்ட்டு வெளியே வந்துட்டாங்க. கோடிக்கணக்கான சொத்தையும் விட்டுட்டா வந்துச்சு. அதுதான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இங்கே வேலை பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்து தான் வந்தாங்க. அப்பார்ட்மெண்ட்டே வேலைக்கு நம்ம வீட்டுக்கு பின்னால் அந்த பக்கம் ஒன்று இப்போ கட்டியிருக்காங்க, துபாய்க்காரனதா? ஆமாம். ஓ, அதை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்களா? இப்போ வந்திருக்காங்க. சரி சரி, பார்க்கட்டும். அதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க, இங்கே யாரோ புரோக்கர் இருந்தால் சொல்லுங்கள் வேறு ஏதோ பார்க்குறக்கு அப்படின்ட்டு. துபாய்க்காரனே வாங்க சொல்லு. தெரியல, பார்த்துட்டு போயிருக்காங்க, அதுக்கு தான் வந்தது பசங்க, புரிஞ்சுதா? சரி, அதனால் இப்போ வசதி வந்துருச்சுன்னு இந்த பசங்க போய் நாங்கள் இப்படி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா காசு பெருசு இல்லை, பெற்றவங்க தான் பெருசுன்னு வந்திருக்காங்க, அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கு அப்போ?
எப்படி இருந்திருக்குன்னு அவளுக்கு தான் தெரியும். எனக்கு நான் நீ கேட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ பசங்க ஒரே வருஷத்துல 2 பேர் வந்துட்டாங்கன்னா புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். புத்தி வந்து அந்த பிள்ளைகள் வந்துருச்சுல்ல, பிள்ளைகளும் வந்துட்டாங்க. அப்புறம் எங்க சொத்து பின்னாடி வந்துடும். ஆமா, அவங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அப்புறம் அவங்க அந்த அவங்க நல்ல அதிர்ஷ்டம் தான் இந்த மாதிரி. அதான் அப்பார்ட்மெண்ட் வந்து பார்க்குற அளவுக்கு சொத்து இருக்குதுல்ல. அப்புறம் இந்த மாதிரி சரி நல்லா இருக்கட்டும். மாரியம்மா ரொம்ப படி இழந்துருச்சு. எங்களுக்கு தான் கொஞ்சம் நாளே கஷ்டப்பட்டவங்க என்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எதுக்கா அந்த அம்மா பட்ட கஷ்டத்துக்கு இப்படி வந்திருக்காங்க. சரி, மறுபடியும் அந்த அம்மா வந்து வேண்டான்னு சொல்லுமா பிள்ளையில? அது எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் சொன்னாங்களாம், அக்கம் பக்கத்துல எல்லாம் சொன்னாங்களாம், இந்த பிள்ளைங்க உங்களை மதிக்காம இப்படி போயிட்டாங்கல்ல, வேண்டான்னு சொல்லி இப்படின்னு கேட்கல. சரி, பெத்த பிள்ளை தானா, என்ன தப்பு பண்ணாலும் கூப்பிட்டுக்குவாங்கல்ல அம்மா அப்படிங்கிறது. சரி, எப்படியும் நல்லா இருந்தா சரி. சரிங்க, பக்கத்தில் தான் வர்றாங்க, அப்புறம் வேணா பார்த்துக்கலாம். அதுதான் அப்புறம் பார்த்துக்கலாங்கம்மா அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் போகிறாங்க. சரி பார்த்தா சரி. அதைத்தான் உங்கள்கிட்ட சொன்னப்பா. சரி நல்லா இருக்கட்டும். அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அம்மா ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் கஷ்டப்பட்டவங்க எப்படியோ நல்லா இருந்தால் சரி.